பிபின்னா ரத்த அழுத்தம் இல்லையா? உடம்புக்குள்ள சுமார் 5 6 தண்ணி மூடி இருக்குதுன்னா ரத்தத்தினுடைய டேங்க் வந்து காற்று ஆச்சா. இங்கேருந்து சுத்தலைன்னா காற்று சுருங்கும் விரியும், சுருங்கும் விரியும். சுருங்கும் போது வெளியில் போகும், விரியும் போது வெளியிலேருந்து ரத்தம் வந்து உருவாகும் இல்லையா? இப்போ ரத்தம் போகிறதுக்கு ஒரு குழாய் இருக்குது, அதை தான் பிளட் வெசல்னு சொல்லுவோம். அந்த வெசல் கரெக்டாக இருந்ததுன்னா போயிட்டே இருக்கும். வெசலோட அளவு குறையும் போது என்ன ஆகும்? போகிற அளவு குறையும். போகிற அளவு குறையும் போது காற்று என்ன பண்ண நமக்கு போதிய அளவு போய் சேராது இல்லையா? வீட்டில் போர் போட்டிருக்கோம், பைப்பெல்லாம் போட்டு வச்சுருக்கோம், 5 வருஷம் ஆகிப்போச்சு. முதல்ல பைப் திறந்தால் நிறையா தண்ணி வருது, இப்போ பைப் திறந்தால் பாதி தான் தண்ணி வருது. ஏன்? பைப்புக்குள்ளே வந்து குளோரைடு அப்படின்ட்டு இந்த பாதி குளோர் இருக்குல்ல, அதை அடைச்சி போச்சு. அதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ ஆசிட் இருக்குது, ஆசிடை வாங்கி ஊற்றிட்டோம்னு வச்சுட்டு அதெல்லாம் கரைச்சி எடுத்துக்கிட்டு வந்தோம். நம்ம எங்கே போய் ஆசிட் எடுத்துறது? இவங்க என்ன பண்ணுறாங்க? அலோபதி ஆங்கில மருத்துவம் ஒரு மாத்திரை கொடுத்து இதை சரி பண்ணுறதுக்கு போயிடா ரத்தத்தை டைல்யூட் பண்ணிட்டாங்க. ஓ டிச்சு இருக்குதுமா, டிச்சில் வந்து என்ன சாக்கடை தண்ணி போடணும், அடைச்சிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அடப்பை எடுக்கணுமா இல்லை அது மேலே சென்ட் தொழிக்கணுமா? இப்போ இவங்க செய்யறது சென்ட் தொழிக்கிறாங்க. சென்ட் தொழிச்சா என்ன ஆகும்? அந்த சமயம் நல்லா இருக்கும், மறுபடியும் அடப்பில் சாக்கடை மேலே அடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி இந்த மாத்திரை சாப்பிட்டா நமக்கு ரத்தத்தினுடைய அழுத்தம் இது திக்னஸ் இருக்கு இல்லையா, கெட்டித்தன்மை, அதை குறைக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு ரத்தத்தில் போதிய எனர்ஜி இல்லை. எனர்ஜி இல்லாதனால நம்ம செல்களுக்கு சரியாக போக முடியறதில்லை அப்படிங்கிறதோட இது வாழ்நாள் முழுக்க சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு அடிமைத்தனத்தை வந்து நம்ம கொண்டுட்டு வந்தது. அப்போ பிபிங்கிறது வியாதியே இல்லை. அப்போ இதை சரி பண்ணுறதுக்கு இன்னும் 3 காரியங்கள் செய்யலாம். ஒன்று, வெண்டைக்காய் சாப்பிடலாம். இது வந்து ரத்த குழாயில் உள்ள அடைப்பை நீக்குகிறது. ரெண்டாவது ஒரு முத்திரை இருக்குது, ரத்த குழாயில் இருக்கிற அடைப்பை நீக்கிறதுக்கு ஒரு முத்திரை இருக்குது. அந்த முத்திரை இந்த முத்திரை. சுண்டு விரல் நடுவிரல் ரெண்டையும் சேர்த்திங்கன்னா மீதி 3 விரல் முடிய மீதி 3 விரல் முடியை சேர்த்துக்கிட்டு 2 விரலை நீட்டிக்கணும். அதுதான் உடம்புக்குள்ள எந்த இடத்துல நமக்கு எக்ஸ்ட்ரா குரோத், எங்கே அதிகமான வளர்ச்சி இருந்தாலும் சரி, முகப்பொருளாக இருந்தாலும் சரி, கொழுப்பு கட்டியாக இருந்தாலும் சரி, எலும்பு கொஞ்சம் குறைஞ்சிட்டு வந்தாலும் சரி, திரவியாவாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல ப்ரொலாப்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, உங்களுக்கு வந்து யூட்ரஸ் ப்ரொலாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கருவினை வெளித்தள்ளுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்பி சிறனியான இந்த குடல் இறக்கம், குடல் இறங்கி எதுவாக இருந்தாலும் இந்த முத்திரை அதை சரி பண்ணும். நிறைய உதாரணம் என் வரல பாருங்க, என் வரல பாருங்க. இதுக்கு பேரு ருத்ர முத்திரை அப்படின்னு பேரு. ருத்ர முத்திரை இதான் ருத்ரம். சுண்டு விரல் நடுவிரல், சுண்டு விரல் நடுவிரல் நீட்டிக்கணும், மீதி 3 விரலை சேர்த்துக்கணும். இது கூட ஹை பிபின்னு ஒரு முத்திரை இருக்குது, அதுக்கு பேர் மேவோ முத்திரைன்னு பேர். மேவோ முத்திரை அப்படிங்கிறது இந்த ரத்த குழாயை சரி பண்ணி ரத்தத்தை கரெக்டாக ஓட வைக்கிற முத்திரை. இந்த மாதிரி இப்படி வைங்க, அப்படியே கீழே இறக்கிங்க. நம்ம ஹார்ட் முத்திரைக்கு இப்படி தான் வச்சோம், இப்படி வச்சு கீழே இறக்கிங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. 2 கேள்வி செய்யணும். இதுக்கு பேர் ஹை பிபி முத்திரைன்னு பேர். இதே லோ பிபி அப்படிங்கிறதுக்கு இது முத்திரை. இந்த 2 கட்டை விரல் முடிய சேர்த்திக்கணும். 2 கட்டை